ஹலோ சில்ட்ரன், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைம் அண்ட் காம்போசிட் நம்பர்ஸ். ஓகே, இதை நம்ம லேர்ன் பண்றதுக்கு முன்னாடி ஃபேக்டர்ஸ் அதை பத்தி கொஞ்சம் நம்ம ஒரு ரீகேப் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் சில நம்பர்ஸை நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்போ நான் ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 12. இப்போ 12ஓட ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 இஸ் divisible by 1, it is divisible by 2, it is divisible by 3, it is divisible by 4, it is divisible by 6, and it is divisible by 12. And similarly நான் 15 எடுக்கிறேன். So 15 எடுத்தோம்னா it is divisible by 1, it is divisible by 3, it is divisible by 5, and it is divisible by 15. So இப்போ அதே மாதிரி நான் ஒரு 3ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். So 3ஓட ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா it is divisible by 1 and it is divisible by 3. So similarly 11 எடுக்கிறேன் அப்படின்னா it is divisible by 1 and it is divisible by 11. ஸோ இப்போ இந்த நான் எடுத்திருக்க 4 நம்பர்ஸ்ல சில நம்பர்ஸ்க்கு, அதாவது 12க்கு 15க்கு இந்த மாதிரி சில நம்பர்ஸ்க்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஆனா 3 and 11 பாருங்க, ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்கு. ஸோ இப்போ பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா எந்தெந்த நம்பருக்குலாம் ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ் இருக்கோ அதுதான் பிரைம் நம்பர். ஸோ அப்போ காம்போசிட் நம்பர்ஸ்னா என்ன? எந்தெந்த நம்பருக்குலாம் மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கோ அது வந்து காம்போசிட் நம்பர்ஸ். இதுல இன்னொரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த நம்பருக்கா இருந்தாலுமே ஃபார் எனி நம்பர் ஸ்மாலஸ்ட் ஃபேக்டர் வந்து 1. இப்போ பாருங்க, 12க்கு ஸ்மாலஸ்ட் ஃபேக்டர் இஸ் 1, அண்ட் 15க்கு ஸ்மாலஸ்ட் ஃபேக்டர் 1, அண்ட் 3க்கு ஸ்மாலஸ்ட் ஃபேக்டர் 1, அண்ட் ஃபார் 11க்கு ஸ்மாலஸ்ட் ஃபேக்டர் இஸ் 1. அதே மாதிரி ஃபார் எனி நம்பர் கிரேட்டஸ்ட் ஃபேக்டர் என்ன? the number itself. For 12, the number itself 12 is the greatest factor, and for 15 is the greatest factor, and for 3 is the greatest factor, and for 11 is the greatest factor. புரிஞ்சுதா? ஓகே, இப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் கிளியரா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு நான் இன்னொரு மெத்தட் சொல்றேன். இப்போ பிரைம் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை வந்து நான் கேபிட்டல் லெட்டர்ல எழுதுறேன். ஸோ PRIME. சோ இப்ப இதுல பாருங்க, ஐ பார்த்தா 1 மாதிரி இருக்கா? சோ இந்த IME, ஐ வந்து 1ன்னு வச்சுக்கோங்க, ME. சோ 1 and me. சோ 1 and meனா இந்த மீன்றது இட் செல்ஃப் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ 1 and me அப்படின்னா ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ், 1 and me மட்டும்தான் இருக்கு. சோ இட் ஹாஸ் 2 ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நீங்க ஈஸியா கன்ஃபியூஸ் ஆகாம நீங்க வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் சில்ட்ரன்ஸ். ஓகே, இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ இதுல பாத்தீங்கன்னா நம்பர் 1 is a neither prime nor composite number அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் இட் ஹாஸ் ஒன்லி 1 ஃபேக்டர். 1 வந்து 1ஆல மட்டும்தான் டிவிசிபிள் பண்ண முடியும். ஓகே, வேற எந்த நம்பராலையும் 1 வந்து டிவிசிபிள் பண்ண முடியாது. ஓகே, ஸோ 1 is neither prime and nor composite number. And the smallest prime number என்ன? 2. and எல்லா prime நம்பர்ஸ்லயுமே 2 மட்டும்தான் ஈவன் prime நம்பரா இருக்கு. and smallest odd prime number என்னன்னு பாத்தீங்கன்னா 3. and smallest composite number is 4. ஓகே, இப்போ ஒரு சின்ன குவிஸ். ஓகேவா? இப்போ வந்துட்டு ஒரு 1 to 50க்குள்ள இருக்க பிரைம் நம்பர்ஸை பிக் பண்ணி எழுதுங்க அப்படின்னா நீங்க எப்படி எழுத முடியும்? இல்ல 1 to 100 வரைக்கும் கொடுக்குறாங்க. 1 to 100, 1 to 1000, இதெல்லாம் நமக்கு நிறைய இருக்கு. அப்போ இதெல்லாம் பார்த்து நம்ம பயந்துட தேவையில்லை. இதெல்லாம் ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் இருக்கு. ஓகே, அந்த மெத்தட் சொல்லி தரதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு நீங்க ரியல் லைஃப்ல பாக்குற ஒரு விஷயத்த கம்பேர் பண்ணி சொல்லி தரேன். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா அந்த மெத்தட் வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? இப்போ எல்லாரும் வீட்லயும் வந்துட்டு இப்போ சில விஷயம், இப்போ ஏதாவது சில திங்ஸ் வந்துட்டு ஃபில்டர் பண்ணி நம்ம எடுக்கணும். இப்ப ஃபில்டர் பண்ணி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப டெய்லி டீ போடுறாங்க. டீ போடுறப்ப பாத்தீங்கன்னா அந்த டீயை ஃபில்டர் பண்றது அந்த சீவ் அப்படின்ற ஒரு திங்ஸை வச்சு நம்ம ஃபில்டர் பண்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாவு சலிக்கும் போது வந்துட்டு அந்த சல்லடைக்கு இங்கிலீஷ்ல சீவ். ஓகே, அப்ப அந்த சீவிங் ப்ராசஸ் மூலமா நமக்கு என்னெல்லாம் தேவையானது நம்ம பிக் பண்ணி எடுத்துக்கலாம். சோ அதே மாதிரி ஒரு மேத்தமெட்டிஷியன், கிரீக் மேத்தமெட்டிஷியன் எரஸ்டோதனீஸ் அப்படின்றவர் வந்துட்டு சீவ் ஆஃப் எரஸ்டோதனீஸ் அப்படின்னு, ஏன்னா அவர் தான் அந்த மெத்தட் கண்டுபிடிச்சாரு அப்படின்றதால அவரோட நேமே அந்த மெத்தடுக்கு வச்சுக்கிட்டாங்க. சோ அந்த மெத்தட் மூலமா நம்ம மில்லியன் வரைக்கும் இருக்க நம்பரா இருந்தா கூட சரி, நம்ம வந்துட்டு அதுல இருந்து பிரைம் நம்பர்ஸ் நம்மளால பிக் பண்ணி எடுத்துக்க முடியும். ஓகே, இப்ப நம்ம அந்த மெத்தட் வந்துட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு செக் பாக்ஸ் போட்டுக்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 1. நான் 1ன்றது என்ன சொன்னேன்? இட் இஸ் a neither prime nor composite. நெக்ஸ்ட் 2.
ஸோ இப்போ 2 வந்து சர்க்கிள் பண்ணிக்காங்க. ஸோ இப்போ இந்த சர்க்கிள் பண்ணிக்க நம்பர் வந்து பிரைம் நம்பர். அண்ட் சில நம்பர்ஸ்லாம் கலரா மாறுது இல்லையா? ஸோ இந்த ஷேடிங் ஆயிருக்க நம்பர்ஸ்லாம் 2ஓட மல்டிபிள்ஸ். ஸோ அது எல்லாமே காம்போசிட் நம்பர். ஓகேவா? ஸோ இப்போ அதே மாதிரி நம்ம 3க்கு பார்க்குறோம். ஓகேவா? இப்போ 3க்கு பார்த்தீங்கன்னா 3 சர்க்கிள் ஆயிருக்கு. 3ஓட மல்டிபிள்ஸ் ஃபுல்லாமே கலர் ஆயிருக்கா? ஓகே. நெக்ஸ்ட் 4க்கு பார்க்குறோம். 4 வந்து காம்போசிட் நம்பர். ஏன்னா இது ஆல்ரெடி கலர் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 5. 5 வந்து சர்க்கிள் ஆயிருக்கு. 5ஓட மல்டிபிள்ஸ் ஃபுல்லாமே கலர் ஆயிருக்கு. ஓகேங்களா? அடுத்து 6. 6 இஸ் எ காம்போசிட் நம்பர். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா 7 இருக்கு. அடுத்து 8, 9, 10 கலர் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ நான் இப்ப 7 சூஸ் பண்ணேன்னா 7ஓட மல்டிபிள்ஸ் ஃபுல்லாமே கலர் ஆயிருக்கு. அப்ப மீதி இருக்க நம்பர்ஸ் எல்லாமே சர்க்கிள் ஆயிருக்கா? அப்போ இதுல இருந்து என்ன உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிக்கிற முடியுது? சோ எந்தெந்த நம்பர்லாம் சர்க்கிள் ஆயிருக்கோ சர்க்கிள் ஆயிருக்க நம்பர் வந்து பிரைம் நம்பர். ஓகேவா? அண்ட் எந்தெந்த நம்பர்லாம் கலர் ஷேடிங் ஆயிருக்கோ அந்த நம்பர்ஸ்லாம் காம்போசிட் நம்பர்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு எவ்வளவு நம்பர்ஸ்னாலும் அப்ப இந்த மெத்தட்ல நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியுமா? சரி இது ஒரு மேஜிக் மாதிரி இருக்கா? ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஸோ நம்ம ஃபில்டர் பண்ணி ஐ மீன் நம்ம வந்துட்டு இந்த நம்பர்ஸ்ல ஃபில்டர் பண்ணி நம்ம பிரைம் நம்பர்ஸ் மட்டும் பிக் பண்ணி எடுக்கிறோம் இல்லையா? ஸோ அதனாலதான் நான் அந்த ரியல் டைம் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் கம்பேர் பண்ணேன். இப்போ உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிடுச்சா? Okay, children. I hope you all enjoy this session. Okay, children. Thank you. I meet you in the another session. Bye.